ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவான அப்பாவு கடந்த 4 ஆண்டுகளாக தமிழக சட்டப்பேரவையில் சபாநாயகராக பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில் சபாநாயகர் அப்பாவுவை அந்த பதவியிலிருந்து நீக்க கோரும் தீர்மானத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் கடந்த ஜனவரி மாதம் கொடுத்துள்ளார். தற்போது நடக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே அந்த தீர்மானத்தின் மீது விவாதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் இன்று காலை சட்டமன்ற கூட்டத்தின் தொடக்கத்தில் திருக்குறளை படித்து அவையை சபாநாயகர் அப்பாவு தொடங்கி வைப்பார். பின்னர் மறைந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் டாக்டர் செரியன் ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்படும். அதன் பிறகு கேள்வி நேரம் நடைபெறும். கேள்வி நேரம் முடிந்ததும் நேரமில்லா நேரமான 0 ஹவர் எடுக்கப்படும். அப்போது உதயகுமார் தனது தீர்மானத்தை உடனே வாக்கெடுப்புக்கு விடும்படி கோருவார் அல்லது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு ஒரு நேரத்தை குறிக்கும்படி அவர் கோரலாம். தீர்மானத்தை உடனே எடுக்கும் பட்சத்தில் சபாநாயகர் அப்பாவு தனது இருக்கையிலிருந்து எழுந்து வெளியே சென்று விடுவார். பின்னர் துணை சபாநாயகர் அல்லது அவையை நடத்துவோர் பெயர் பட்டியலில் உள்ளவர் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து வாக்கெடுப்பை நடத்துவார். பின்னர் அந்த தீர்மானத்தின் மீது உதயகுமார் பேசுவார். அவரது விவாதத்திற்கு முதலமைச்சரோ அல்லது அவை முன்னவரோ பதிலளித்து பேசுவார்கள். அதன் பின்னர் குரல் வாக்கெடுப்புக்கு தீர்மானம் விடப்பட்டால் ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க என்று கூறும்படி துணை சபாநாயகர் கேட்டுக்கொள்வார். தீர்மானத்தை ஏற்று ஆம் என்று ஒலிக்கும் மொத்த குரலையும் இல்லை என்று ஒலிக்கும் குரலையும் கணக்கிட்டு துணை சபாநாயகர் தீர்ப்பளிப்பார். சட்டசபையில் தற்போது திமுகவின் பலம் 133ஆகவும் அதிமுகவின் பலம் 66ஆகவும் உள்ளது. தீர்மானம் தோற்றுவிட்டால் சபாநாயகர் அப்பாவு மீண்டும் சபாநாயகர் இருக்கையில் வந்தமர்ந்து அடுத்த அலுவல்களை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பிப்பார். ஒருவேளை எண்ணி கணிக்கும் டிவிஷன் முறைப்படி வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் நேரம் குறிப்பிட்டு அவையின் நுழைவு வாயில்கள் அடைக்கப்படும். அந்த நேரத்தில் வெளியே சென்றிருந்தால் அவர் அமைச்சர் என்றாலோ அல்லது எம்எல்ஏ என்றாலும் யாரும் அவைக்குள் வர முடியாது. அந்த வாக்கெடுப்பை சட்டசபை செயலாளர் நடத்துவார். தமிழக சட்டசபையில் 6 டிவிஷன்கள் உள்ளன. ஒவ்வொரு டிவிஷனிலும் உள்ள எம்எல்ஏக்களை எழுந்து நிற்க செய்து அவர்களின் வாக்குகளை சட்டசபை செயலாளர் பெற்று அதை எண்ணி கணித்து அதை துணை சபாநாயகரிடம் சட்டசபை செயலாளர் அளிப்பார். அதன் அடிப்படையில் தீர்மானத்தின் முடிவை துணை சபாநாயகர் அறிவிப்பார். 2017ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது அப்போதிருந்த சபாநாயகர் தனபாலுக்கு எதிராக இந்த தீர்மானத்தை அப்போதிருந்த எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்தார். அதிமுகவின் ஓ. பன்னீர்செல்வம் தலைமையில் 11 எம்எல்ஏக்கள் தனித்து செயல்பட்டதால் அரசியல் நோக்கத்தில் திமுக அதை சந்தர்ப்பமாக எடுத்துக்கொண்டது. எந்த இடத்திலும் அரசியலில் எதிர்வினைகள் உண்டு என்பதற்கு சட்டசபையில் இன்று கொண்டுவரப்படும் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானமும் ஒரு சாட்சியாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து இன்று விவாதிக்கப்பட்டது. அப்போது பேரவைத் தலைவர் பெரும்பாலான நேரங்களில் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என்றும் சபாநாயகரின் இச்செயல்பாடுகள் விதிகளுக்கு முரணாக உள்ளது எனவும் அதிமுக உறுப்பினர்கள் பேசினால் பேரவைத் தலைவர் அவசரப்படுத்துகிறார் எனவும் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுகவினர் பேச ஆரம்பித்தால் அல்லது வெளிநடப்பு செய்தால் சபாநாயகர் ஏளனமாக நகைப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலளித்திருந்தார். அப்போது சபாநாயகர் மீதான குற்றச்சாட்டுகளை அதிமுகவினர் சொல்வதில் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. கடந்த கால சம்பவங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? நாங்களும் பேச ஆரம்பித்தால் அவையில் மீண்டும் கூச்சல் ஏற்படும் என்று கூறினார். மேலும் சபாநாயகர் மீதான இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் மேலும் சபாநாயகர் ஜனநாயக கொள்கையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் என்றும் மற்றவர்கள் மனம் வருந்தாத அளவில் நடப்பவர் எனவும் நேர்மையான கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்பவர் என்னும் கனிவானவர், அதே நேரத்தில் கண்டிப்பானவர், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றுதான் என நினைத்து அப்பாவு செயல்படுவார் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியிருந்தார். இந்த அரசின் மீது குறை கூற வாய்ப்பு இல்லாததாலும் உட்கட்சி குழப்பத்தை திசை திருப்பவும் இப்படி ஒரு தீர்மானமா என அதிமுகவினரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடியிருந்தார். முதலமைச்சரை தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசினார். அப்போது பேரவைத் தலைவர் அப்பாவு இருபக்கமும் பார்ப்பவர், ஆசிரியர், பண்பாளர், நியாயமாக நடந்து கொள்பவர் எனவும் அதிமுக அவருக்கு எதிராக கொண்டு வந்த இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முறியடிக்க தயார் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த தீர்மானத்தை விசிக கடுமையாக எதிர்ப்பதாக விசிக எம்எல்ஏ சிந்தனை செல்வன் பேசியிருந்தார். அவர் பேசும்போது கொள்கை தெளிவு, அனைவரையும் அரவணைத்து செல்லும் பண்பு இவைகள் நிறைந்தவராக சபாநாயகர் செயலாற்றி வருவதாக கூறினார்.
முன்னதாக தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கியவுடன் சட்டப்பேரவையிலிருந்து அப்பாவு வெளியேறினார். துணைத் தலைவர் பிச்சாண்டி அவை நடவடிக்கையை வழிநடத்தினார். அதன்படி முதலில் குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் அப்பாவுக்கு எதிரான தீர்மானம் தோல்வியடைந்தது. சபாநாயகர் அப்பாவுவிற்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பில் தோல்வியடைந்ததாக துணை சபாநாயகர் பிச்சாண்டி அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து டிவிஷன் வாக்கெடுப்பு நடத்த துணைத் தலைவர் பிச்சாண்டி ஏற்பாடு செய்தார். எண்ணிக்கணிக்கும் முறையில் நடத்தப்பட்ட இந்த டிவிஷன் வாக்கெடுப்பும் தோல்வியில் முடிவடைந்தது. அப்பாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு 63 பேர் ஆதரவு தெரிவித்தனர். 154 பேர் எதிர்த்தனர். நடுநிலை வகையில் யாரும் இல்லை. தீர்மானத்தை எதிர்ப்போர் அதிகமாக இருந்ததால் RB உதயகுமார் கொண்டு வந்த இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியுற்றதாக துணை சபாநாயகர் பிச்சாண்டி அறிவித்திருந்தார். இதனால் சபாநாயகர் அப்பாவு மீண்டும் இருக்கையில் தொடர்வார் என அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் OPS தரப்பு மற்றும் செங்கோட்டையன் அதிமுகவுக்கு ஆதரவு அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சபாநாயகரை நீக்க கோரி அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு O பன்னீர்செல்வம் ஆதரவு தெரிவித்திருந்தார். அதிமுகவிலிருந்து OPS நீக்கப்பட்ட நிலையிலும் அதிமுக கொண்டு வந்த இத்தீர்மானத்திற்கு OPS ஆதரவு தெரிவித்திருப்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது.